Om Saravana. A happy morning to all my brothers and sisters of 3rd year CSC students. In previous class, we have started our Unit 5 in Internet Programming. Our Unit 5, your first off is about an Ajax. So already I said what is meant by Ajax. So your Ajax is an client server architecture. So Ajax ஓட abbreviation பார்த்தீங்கன்னா asynchronous JavaScript and it is a combination of your XML script also. JavaScript அப்படின்னும்போது உங்களுடைய ஆக்சுவல் ஒர்க்ஸ் என்ன இருக்கோ அதனுடைய அசிங்கர்னஸ் எக்ஸிக்யூஷனை தான் வந்து பார்த்திங்கன்னா அஜாக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இது வந்து யூஸரோட ஒர்க்கை வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டர்ப் பண்ணாது. ஸோ அதே மாதிரி இது நாட் ஒன்லி எ நியூ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், அட் த சேம் டைம் இட் இஸ் அ வெப் டாக்குமெண்ட். ஸோ ஒரு வெப் டாக்குமெண்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுக்காகவும் நீங்கள் அஜாக்ஸை யூஸ் பண்ணலாம். இது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மட்டும் நம்ம சொல்ல முடியாது. தென் யூ ஹேவ் அ ஆர்கிடெக்சர். ஸோ இந்த ஆர்கிடெக்சரில் பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் ரெக்வஸ்ட் க்ரியேட் பண்ணுறாரு. ஸோ அதை வந்து ப்ரௌசர் வந்து பார்த்திங்கன்னா HTTP ரெக்வஸ்ட் இருக்கும். ஸோ அந்த ரெக்வஸ்ட் மூலயமா உங்கள் சர்வரை வந்துட்டு இன்டர்நெட் மூலயமா நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சர்வர் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் சென்ஸ் அண்ட் ரெக்வஸ்ட் டு யுவர் டேட்டா ப்ரௌசர். ஸோ அந்த டேட்டா ப்ரௌசருக்கு மெசேஜை சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ப்ரௌசர் சைடில் உங்களோட ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து வெப் டாக்குமெண்ட்க்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கேதர் பண்ணும். So here you have a web browser and then the server. First the user requests the internet to the server. அதுக்கப்புறம் XML HTTP request your object. The requested object will be created. Then it sends the HTTP request. So request சென்ட் பண்ணதுக்கப்புறமா சர்வரில் அந்த ரெக்வஸ்ட்டுக்கான ப்ராசஸ் நடக்கும். Then it will create a response and sends back to your browser. Then the process will return the data. Then all your documents will be updated. This is your working of an Ajax. Then we'll see some of the similarities between your traditional web application architecture and then the Ajax based web application architecture. So first similarity வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே HTTP request response protocol பேஸ் பண்ணி தான் இருக்குது. இது அதனுடைய சிமிலாரிட்டிஸ். டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கிளைண்ட் சைடில் அந்த ப்ரௌசர் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு காம்போனண்ட்டை மட்டும்தான் யூசர் இன்டர்ஃபேஸ்க்கு எடுத்துப்பாங்க. அதுவே வந்து உங்களோட அஜாக்ஸ் வெப் பேஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூ ஹேவ் அஜாக்ஸ் இன்ஜின். ஸோ அந்த அஜாக்ஸ் இன்ஜினில் உங்கள் கிளைண்ட் வில் கெட் அண்ட் குவிக் ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் த சர்வர். ஸோ சர்வர்லேருந்து உங்கள் ரெஸ்பான்ஸை வாங்கிட்டு அவங்களோட கிளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சஸ் பண்ணுறாங்க. திஸ் இஸ் அண்ட் டிஃப்ரென்ஸ். ஸோ நெக்ஸ்ட் இதோட சிமிலாரிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஆர்கிடெக்சர் வந்துட்டு ரெண்டுமே பேஸ்ட் ஆன் யுவர் கிளைண்ட் சர்வர் communication. Then your differences. ஸோ இதில் வந்து உங்களோட synchronous communication நடக்கும். ஸோ synchronous அப்படின்னு வரும்போது the client has to wait for the response. Then the server will give the response to your client. ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா start அப்படின்ற கம்யூனிகேஷனை பேஸ் பண்ணி அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் நடக்கும். அஜாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா you have Ajax engine. So that Ajax engine will be at the client side. ஸோ அது வந்து ஸ்டாப் கம்யூனிகேஷனை அசிங்கர்னஸ் ஃபார்மேட்க்கு கொண்டு போகும். அதுக்கப்புறம் ட்ரெடிஷ்னலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஆர்கிடெக்சர் வந்து யூசர் வந்து ஒரு ரிச் யூசரை வந்து இன்டர்ஃபேஸாக கொண்டு வராது. அஜாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிச் யூசர் இன்டர்ஃபேஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து லெஸ் எக்ஸ்பென்சிவ், அது வந்து பார்த்திங்கன்னா மோர் ரெஸ்பான்சிவ். ஸோ இதில் வெப் அப்ளிகேஷன் வி கேன் பில்ட் வெப் அப்ளிகேஷன் இன் அ சிம்பிள் மேனர். ஸோ அதில் அஜாக்ஸ் பேஸ்டு தான் வந்து உங்களால் டிசைன் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டட் யூஸ் ஆஃப் ஜாவா ஸ்கிரிப்ட் வில் பி தேர், CSS அண்ட் XML டெக்னாலஜிஸ். சப்போஸ் இப்போ உங்ககிட்ட நிறைய யூசரோட ஆக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அப்போ அந்த இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிகர் பண்ணுறாங்க. ஸோ அதை ட்ரிகர் பண்ணும்போது HTTPயோட ரெக்வஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வில் கெட் பேக் டு யுவர் வெப் சர்வர். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா CSS அண்ட் XML இருக்கும். ஸ்டாண்டர்ட் பேஸ்ட் ப்ரெசன்டேஷன் வில் பி தேர். ஸோ டைனமிக் டிஸ்பிளே இருக்கும். ஸோ அந்த டைனமிக் டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடலை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. தென் யுவர் டேட்டா இன்டர்சேஞ்ச் வில் பி மேனிப்புலேட் யூஸிங் XML அண்ட் XSLT. தென் அசிங்கர்னஸ் டேட்டா ரிட்ரீவல் வில் பி தேர். அதுக்கப்புறம் ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு பைண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் திஸ் இஸ் யுவர் ட்ரெடிஷ்னல் வெப் அப்ளிகேஷன்ஸ். யூ ஹேவ் அ கிளைண்ட் அண்ட் சர்வர். ஸோ கிளைண்ட் சைடில் உங்களுக்கு GUI இருக்குது. ஸோ சர்வரில் சர்வர் சைட் ப்ராசஸிங் இருக்குது. இங்கே வந்து HTTP ரெக்வஸ்ட் கொடுப்பாங்க. ஸோ ரெக்வஸ்ட் கொடுத்ததுக்கப்புறமா அந்த HTMLலும்
CSS cascading style sheet ரெண்டுமே சேர்ந்தது தான் will give an response, that is your HTTP response to your appropriate data. So see, this is your Ajax web applications or architecture. So clientல வந்து GUI இருக்கும்னு சொல்லியிருந்தோம், அது சர்வரில் சர்வர் சைட் ப்ராசஸிங் நடக்கும். ஸோ இந்த கிளைண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா you have a Ajax engine. ஸோ அந்த Ajax இன்ஜின்லேருந்து ஜாவா ஸ்கிரிப்டை கால் பண்ணி HTML-லையோ கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட்டோடைய டேட்டாஸையும் வந்து பார்த்தீங்கன்னா சைமல்டேனியஸாக எடுத்துப்பாங்க. ஸோ இப்போ இதை எடுத்துக்கும் போது your Ajax engine will sends the HTTP request to your server, then it will returns back to XML data. ஸோ இதனோட HTTP ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வெப் அப்ளிகேஷன்லுமே சைமல்டேனியஸாக நடக்கும். Then merits of Ajax, the response time will be faster, and then your XML HTTP request வந்து பார்த்தீங்கன்னா asynchronous HTTP request சர்வர் கிட்டேருந்து வாங்குவாங்க. ஸோ அப்போ வாங்கும்போது you can transfers your data on both the sides. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ரெக்வஸ்ட் வந்து நான் அஜாக்ஸ் பேஜ்லேயும் நீங்கள் ரெக்வஸ்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது வந்து ஃபார்ம் வேலிடேஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. தென் இட் கேன் பெர்ஃபார்ம் fetching of a data from your database and store the data into the database without reloading. ஸோ உங்களோட பேஜை ரீலோட் பண்ணாமையே உங்களுக்கான தேவையான இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணி நீங்கள் வேல்யூஸ் என்ன பண்ணிக்கலாம்னா ரிட்ரீவ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட டிமெரிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரௌசிங் காம்பேட்டபிலிட்டி இஷ்யூஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா புக் மார்க்ஸ் இருக்குது. ஸோ அந்த புக் மார்க் மூலயமா உங்களோட அஜாக்ஸ் வந்து அப்டேட் ஆகும்போது அந்த பேஜ் கண்டென்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். தென் யூ ஹேவ் அ சர்ச் இன்ஜின். ஸோ இந்த சர்ச் இன்ஜின் என்ன பண்ணோன்னா ஜஸ்ட் க்ரால்ஸ் யூ அஜாக்ஸ், என்னெல்லாம் உங்ககிட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கோ அதெல்லாம் க்ரால் பண்ணி அதுக்கான இண்டெக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்பராக க்ரியேட் பண்ண யூஸ் பண்ண முடியாது. ஸோ அது இந்த அஜாக்ஸோடைய மிகப்பெரிய டிமெரிட்ஸ். தென் நெக்ஸ்ட் டாபிக் இஸ் XML HTTP ரெக்வஸ்ட் ஆப்ஜெக்ட். ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் எலமெண்ட் அஜாக்ஸில். ஸோ இந்த HTTP ரெக்வஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா API பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ இதில் VB ஸ்கிரிப்ட் விஷுவல் பேசிக் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணுறதால உங்களுடைய வெப் ப்ரௌசருக்கும் நடுவுலையும் உங்களோட வெப் சர்வருக்கும் பார்த்தீங்கன்னா மெசேஜை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் XML HTTP ரெக்வஸ்ட் இருக்குது. ஸோ தட் வில் அப்டேட் தி வெப் பேஜ் வித்தவுட் ரீலோடிங் தி ஹோல் பேஜ். அதுக்கான சின்டாக்ஸ் தான் வேரியபிள் இஸ் ஈக்குவல் டு நியூ XML HTTP ரெக்வஸ்ட். அப்போ இதோட வேரியஸ் ஆப்ஜெக்ட்ஸ் பாருங்கள். நியூ XML HTTP ரெக்வஸ்ட் அப்படின்னா இட் ஜஸ்ட் கிரியேட்ஸ் யோர் நியூ ரெக்வஸ்ட் பேஜ். அதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணுவீங்க. ஓப்பன் ஆஃப் மெத்தட் URL அண்ட் அசின்கர்னஸ் யூசர் பாஸ்வேர்ட். ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து உங்களுடைய ரெக்வஸ்ட் வந்து மெத்தடை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அந்த மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கெட் ஆர் போஸ்ட், தென் யோர் URL வில் ஹேவ் சம் ஆஃப் அ லொக்கேஷன். சப்போஸ் இஃப் இட் இஸ் யோர் அசின்கர்னஸாக இருந்துச்சு அப்படின்னா ட்ரூ ஃபார் அசின்கர்னஸ் அண்ட் ஃபால்ஸ் ஃபார் சின்க்ரனஸ். ஸோ யூசர் நேமும் ஆப்ஷனல் தான், பாஸ்வேர்டும் ஆப்ஷனல் தான். தென் ஆஃப்டர் கிரியேட்டிங் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் யூ ஹேவ் டு சென்ட் த ரெக்வஸ்ட் டு த சர்வர். அப்புறம் நீங்கள் சென்ட் பண்ணுற ரெக்வஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்காக இருக்கணும். தென் யூ ஹேவ் டு செட் தட் ரெக்வஸ்ட் ஹெட்டர், தென் யூ கேன் ஆட் த லேபிள் வேல்யூ பேர் டு யோர் ஹெட்டர். ஸோ அப்போ இதனுடைய வேரியஸ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா திஸ் ஆர் ஆல் யுவர் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஸ்டேட். ஸோ ரெடி ஸ்டேட்டில் 0 1 2 3 4ன்னு இருக்குது. இப்போ 0 அப்படின்னா ரெக்வஸ்ட் இனிஷியலைசேஷன் பண்ண மாட்டாங்க. 1 அப்படின்னா சர்வர் கனெக்ஷனை எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணுறாங்க. 2னா ரெக்வஸ்ட்டை ரிசீவ் பண்ணுறது. 3னா ப்ராசஸிங் ரெக்வஸ்ட். 4 அப்படின்றது ரெக்வஸ்ட் ஃபினிஷ்ட் அண்ட் ரெஸ்பான்சஸ் ரெடி. ஸோ இதுதான் அதனுடைய வேல்யூ 0 1 2 3 4. அண்ட் செகண்ட் ப்ராப்பர்ட்டி இஸ் ஆன் ரெடி ஸ்டேட் சேஞ்ச். ஆன் ரெடி ஸ்டேட் ஸ்டேஜில் இப்போ உங்ககிட்ட இருக்கிற ரெடி ஸ்டேட்டில் இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணும்போது அந்த ஈவெண்ட் லிசனர் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்வோக் பண்ணுவாங்க. ஸோ எப்போல்லாம் உங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்களுக்கு தேவைப்படுதோ அப்போல்லாம் உங்களுக்கு வந்து யுவர் மெசேஜ் வில் பி இன்வோக் ஆட்டோமேட்டிக்கலி. ஸோ ரெஸ்பான்ஸ் டெக்ஸ்ட் வில் பி தேர். ஸோ ஜஸ்ட் ரெஸ்பான்ஸ் தி டேட்டாஸ் ஆஸ் அ ஸ்ட்ரிங். ஸோ உங்களோட ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் தேவைப்படுதோ ஸோ அந்த இடத்துல உங்களுடைய ஸ்டேட்டஸ் நீங்கள் வந்துட்டு ரிப்ளை பண்ணிக்கலாம். So we'll see one XML HTTP request. So XML ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறாங்க அஜாக்ஸ் யூஸ் பண்ணி. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ஒரு XML ஃபைல் இருக்குது. அதில் ஒரு ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஸோ நோட் புக் அதனோட ப்ரைஸு, அப்புறம் பஞ்சிங் மிஷின் அதனோட ப்ரைஸு, ஒரு பென்சில் பாக்ஸ் அதனோட ப்ரைஸு, எரேசர் அதனோட ப்ரைஸு.
ஒரு 4 எலமெண்ட், அந்த 4 எலமெண்ட்டுடைய ப்ரைஸ் லிஸ்ட் பண்ணுறாங்க. இது உங்களுடைய ஸ்டெப் 1. ஸோ ஸ்டெப் 2ல பார்த்தீங்கன்னா your XML file will display the stationery items in an tabular form. ஸோ டேபுலர் ஃபார்மில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகணும். ஸோ அதுக்கான ஒரு XML கோடிங் எழுதணும். ஸோ டாக்குமெண்ட் டைப் HTML, அதில் HTML பாடி. ஸோ பட்டன் டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் ஆன் கிளிக் இஸ் ஈக்குவல் டு லோட் XML டாக்குமெண்ட், தென் யூ ஹவ் டு டிஸ்பிளே த ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ். ஸோ அதுக்கப்புறம் பிரேக் பண்ணுங்கள். ஸோ டேபிளோட ஐடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்டர் டிசைன் பண்ணணும். ஸோ டெமோ பார்டர் இஸ் ஈக்குவல் டு 1. அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட். ஸோ ஃபங்க்ஷன் லோட் XML டாக்குமெண்ட். ஸோ இஃப் த விண்டோ டாட் XML HTTP ரெக்வஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நியூ இஸ் ஈக்குவல் டு XML HTTP ரெக்வஸ்ட்டை நீங்கள் வாங்கிட்டு ஸோ அதனுடைய வேல்யூஸ் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், அசைன் பண்ணுங்கள். தட் இஸ் XML HTTP is equal to new ActiveX object of Microsoft.request. ஸோ அதுக்கப்புறமா HTML ஆன் ரெடி ஸ்டேட் சேஞ்சில் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துட்டு இஃப் திஸ் டாட் ரெடி ஸ்டேட்டில் 4 அப்படின்னு கொடுத்துனா, அதாவது நான் 4 ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் நான் வாங்கியிருக்கேன். அப்போ அதனோட ஸ்டேட்டஸ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா க்ளோனிங் ஆகணும், அதாவது காப்பி பண்ண போகிறோம். ஸோ காப்பி பண்ணும்போது அப்போ தான் திஸ் டாட் க்ளோனிங் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ திஸ் டாட் ஸ்டேட்டஸ் இஸ் ஈக்குவல் டு 200. அப்போ அந்த மை ஃபங்க்ஷன் அப்படின்றத க்ளோன் பண்ணுறோம், மை ஃபங்க்ஷன் ஆஃப் திஸ். ஸோ அப்போ XML HTTP ஓப்பனில் கெட் த ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் ஆஸ் அ ட்ரூ, அப்புறம் நீங்கள் வேல்யூஸை சென்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கான ஃபங்க்ஷன்ஸ் பாருங்கள். உங்களோட டேபிள், வேரியபிள் டேபிள். ஸோ TH ஐட்டம்ஸ் கொடுக்குறேன், ப்ரைஸ் கொடுக்காச்சு. ஸோ அந்த ஐட்டம்ஸில் என்னென்ன ஐட்டம் உங்களுக்கு வரணும், நோட் புக், பஞ்சிங் மிஷின், பென்சில் பாக்ஸ் அண்ட் எரேசர், பக்கத்தில் அதனுடைய ப்ரைஸஸ். ஸோ அதுதான் உங்களுக்கு இங்கே செகண்ட் ஸ்டெப்பில் பாருங்கள். உங்களுக்கு டயலாக் பாக்ஸ் ரெடி ஆகிட்டு அதிலிருந்து உங்களோட வேல்யூஸ் எல்லாமே வந்து அசைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, புரிஞ்சுதா? தென் your next is callback method. ஸோ callback method அப்படின்றது என்னென்னா, உங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் நான் ஹேண்டில் பண்ணி சர்வர்லேருந்து உங்களுடைய கால்பேக் ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு நான் நேம் பண்ணணும். ஸோ அதை நேம் பண்ணும்போது அனானாமஸ் ஃபங்க்ஷன்ஸாக இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் ஈஸிலி ஹேண்டில் இட். ஸோ அதுதான் ரெக்வஸ்ட் டாட் ஆன் ரெடி ஸ்டேட் சேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு ஃபங்க்ஷன். ஸோ ரெடி ஸ்டேட் வந்து 4, அந்த ரெக்வஸ்ட் ஸ்டேட்டஸ் வந்து 200. அப்போ டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடியில் மை ஐடி கொடுத்தாச்சு. ஸோ அதோட HTML வேல்யூஸ் கொடுத்துட்டு டெக்ஸ்ட்டில் இருக்கும். ஸோ இப்போ இதோட ஸ்டெப் 1 பாருங்கள். இந்த ஸ்டெப் 1 we have to create one XML HTTP request object. ஸோ வேரியபிள் request is equal to new XML HTTP request. ஸோ அதனுடைய கால்பேக் வேல்யூஸ் கொடுத்துட்டு உங்களோட கோடிங்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. ஸோ இந்த கோடிங் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் if of window dot XML HTTP request அப்படின்றது என்ன அப்படின்னா, உங்களோட ஆப்ஜெக்ட் வந்து மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது அந்த டேட்டா சர்வருக்குள்ளே இருக்க ஆப்ஜெக்ட்ஸ் வந்து மட்டும் என்னென்னா அலோவ் பண்ணி சேஞ்ச் பண்ணலாம், இல்லை அப்டேட் பண்ணலாம். ஸோ அந்த வெப்பேஜை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்கோ இல்லை அப்டேட் பண்ணுறதுக்கோ யூஸ் பண்ணலாம். பட் வித்தவுட் ரீலோடிங் இட். உங்கள் கிட்ட இருக்க டேட்டாஸை நீங்கள் ரீலோட் பண்ணக்கூடாது. ஸோ ரீலோட் பண்ணாமையே நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க, உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க. ஸோ அப்போ அதுக்கான ப்ரௌசர் கொடுப்பீங்க. அந்த ப்ரௌசர் வந்து ஃபயர்ஃபாக்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா க்ரோமாக இருக்கலாம். இதுதான் அந்த செகண்ட் ஸ்டெப்க்கான மீனிங். நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டெப்பில் வந்துட்டு உங்களோட ரெக்வஸ்ட்டை நீங்கள் சர்வருக்கு சென்ட் பண்ணதுக்கப்புறமா ஆன் ரெடி ஸ்டேட் சேஞ்ச் அப்படின்னு ஒரு ஈவெண்ட் இருக்கும். அந்த ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் XML HTTP ரெக்வஸ்ட்டை வாங்கி அதை ரெடி ஸ்டேட் 4 அப்படின்னு கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் ஃபினிஷ் ஆகிடுச்சு, அந்த ரெஸ்பான்ஸ் வந்து உங்களுக்கு ரெடி, உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். அதுதான் அதுக்கான மீனிங். ஸோ இதில் DOM வந்து பார்த்தீங்கன்னா மாடிஃபை ஆகுது. ஸோ அது மாடிஃபை ஆகிட்டு அதோட ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்ராப்ரியேட் எலமெண்ட்டுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட்டை பாஸ் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க. அதுதான் டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி ஆஃப் மை ஐடி டாட் இன்னர் HTML இஸ் ஈக்குவல் டு ரெக்வஸ்ட் டாட் ரெஸ்பான்ஸ் டெக்ஸ்ட் அப்படின்றதுக்கான வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா அதுதான். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து ஸ்டெப் பாருங்கள். ஸோ உங்களோட ரெக்வஸ்ட் கொடுத்தாச்சு. ஸோ ரெக்வஸ்ட்டை கொடுத்ததுக்கப்புறமா தட் ரெக்வஸ்ட் வில் பி சென்ட் டு யர் சர்வர் பை யூஸிங் 2 ஃபங்க்ஷன்ஸ். ஒரு ஃபங்க்ஷன் ஓப்பன் ஆஃப், இன்னொரு ஃபங்க்ஷன் வந்து சென்ட் ஆஃப். அப்போ ரெக்வஸ்ட் டாட் ஓப்பன் ஆஃப் கெட் நியூ டேட்டா டாட் டெக்ஸ்ட் ட்ரூ அப்படின்றது என்னென்னா, கெட் அப்படின்றது உங்களோட மெத்தடை அசிங்கர்னஸ் கம்யூனிகேஷனில் கெட் பண்ண போகுது. நியூ டேட்டா அப்படின்றது இட் ஜஸ்ட் gives the location of that file on the server. ஸோ அதுக்கப்புறம் ட்ரூ அப்படின்றது என்னென்னா அசிங்கர்னஸ், ஃபால்ஸ்ன்னு வந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து சிங்கர்னஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அதை தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களோட ஃபைல்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிட்டு யூ கேன் சென்ட் தட் மெத்தட் ரெக்வஸ்ட் டு யர் சர்வர். ஸோ சர்வருக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்,
நீங்கள் உங்களோட மெசேஜை நீங்கள் சென்ட் பண்ணி அந்த ப்ராப்பர் மெசேஜோடைய லோடிங் ரெக்வயர்ட் டேட்டா என்னவோ அந்த ரெக்வயர்ட் டேட்டாவை யூ கேன் ஆக்சஸ் இன் யோர் அஜாக்ஸ் டெமோ அப்படின்ற அவுட்புட்டில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிடும். ஓகேவா? ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறேன் இதில். ஸோ ஜஸ்ட் டூ இயர் அசைன்மெண்ட். இதோட உங்களோட அஜாக்ஸ் டாப்பிக்கே கம்ப்ளீட்டட். ஸோ 9th சாப்டர் முடிஞ்சிச்சு. லாஸ்ட்டு 10th சாப்டர் மட்டும்தான் இருக்குது இந்த யூனிட்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. வில் கம்ப்ளீட் தட் 10th சாப்டர் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள். ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம அந்த 10th சாப்டரையும் முடிச்சிடலாம். சிலபஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ உங்களோட அசைன்மெண்ட் என்ன அப்படின்னா, இதே மாதிரி ஒரு அஜாக்ஸ் ப்ரோக்ராம் எழுதுங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷனை XML வாங்குங்க. ஸோ ஒரு 5 ஸ்டூடெண்ட்ஸோடைய மார்க்கு. ஓகேவா? ஸோ அந்த 5 ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்ஸ் நீங்கள் வாங்கிட்டு ஸோ அதுக்கான ஒரு அஜாக்ஸ் கோடிங் எழுதி அந்த ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இதே மாதிரி இப்போ நீங்கள் எப்படி டேப்லோ காலம் உங்களுக்கு அவுட்புட் வந்துச்சு, ஸோ இதே மாதிரி உங்களுக்கு டேப்லோ காலமில் உங்களுக்கு அவுட்புட்டாக வந்து வரணும். ஓகேவா? அதுதான் உங்களுக்கான அசைன்மெண்ட். ஸோ அந்த அசைன்மெண்ட்டை நீங்கள் எழுதி எனக்கு சப்மிட் பண்ணுங்கள். ஸோ இதோட உங்களுடைய 9th சாப்டர் அஜாக்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. தேங்க்யூ.